தோழமை அனைவருக்கும் வணக்கம். Prisoning ourselves is not safety. Escapism is not liberation or not even the solution. அதாவது நம்ம ஒரு விஷயத்துலேருந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணிட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன், நம்மளுக்கு எது ஒரு தோதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளை நாமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு சேஃபாக கேம் விளையாடுறது ஒரு நம்மளை நாமே ப்ரெசென்ட் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது சிறைப்படுத்திக்கிற மாதிரி. அது நிச்சயமாக சேஃப்டியே கிடையாது. ஸோ இதை பண்ணால் தப்பாயிடுமோ, அவங்க என்ன சொல்லுவாங்க, இது செஞ்சால் ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி எதுக்கோ ஒன்று பயந்துக்கிட்டு அதே செய்கிறதே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு திடீர்னு நம்மளுக்கு வேறு ஏதோ ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்த்தா அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளை நாமே சிறைப்படுத்திக்கிட்டு நாம் சேஃபாக இருக்கோம், பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. நம்மளுக்கு நாமே அதை கேட்கும்போது தான் உண்மையிலே தெரியும் நம்மளை சேஃபாக வச்சுக்கிறோமா, நம்மளை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறது. அடுத்து நம்ம ஒரு விஷயத்தை தாண்டி போகணும் அப்படிங்கிறது எஸ்கேபிசம், தவிர்த்து போகணும், தாண்டி போகணும், அதுலேருந்து விடுபட்டு போகணுங்கிறது விடுதலை கிடையாது. எஸ்கேபிசம் இஸ் நாட் லிபரேஷன். ஸோ எதிர்கொள்ளுதல் தான் நம்ம ஒரு விஷயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம அதை எதிர்கொள்கிறோம். ஸோ அப்படி இல்லாமல் அதுலேருந்து எப்படி தப்பிச்சு போகணும், எனக்கு இந்த மாதிரி அழுத்தமான உணர்வுகள் இருக்குது, அதுலேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னு கேட்குறதே, அந்த அழுத்தமான உணர்வு ஏன் வருது, எதுக்கு வருது, அதனுடைய தன்மை என்ன, அது கூட நம்மளுடைய உறவு என்ன, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அனுபவம் என்ன, நம்ம அதை எப்படி நம்ம அதில் பிணைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை எதுவுமே புரிஞ்சுக்காம நான் இன்ட்ரூசிவ் தாட்ஸ்லேருந்து தப்பிக்கிறது எப்படி, எனக்கு இந்த அழுத்தமான உணர்வுகள்லேருந்து தப்பிக்கிறது எப்படி, ஒரு கஷ்டமான இதுலேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்ற மாதிரியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா அது கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்டிவாக நமக்கு ஒரு ஆளுமை கொடுத்து புரிய வச்சு நம்மளை ஒரு மலர்வுக்கு கொண்டு போகிறதோ, அந்த ஒரு ஃப்ளோவில் போகிறதுக்கோ அது கண்டிப்பாக ஒரு தடையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயத்த அது வந்துருச்சு ஆல்ரெடி, ஆனால் அதை பற்றின எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நமக்கு அது வேண்டாம், அப்போது அதுலேருந்து எப்படி நான் தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தான் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கோம்னா, நம்ம ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோன்னு நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக சொல்யூஷனுங்கிறது அது கிடையாது. நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறது அந்த பிரச்சனைக்கான தீர்வு